ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து மருவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்துவும் சிவாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே பதறி போய் நம்ம அன்னபூர்ணிக்கிட்டேயும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு இங்கே பாருங்கள் பெரியம்மா, சூரியகாந்தி காடு ஃபுல்லாக கருகி போனதுக்கு காரணமே அந்த மாறம் தான். ஆறுமுகத்துக்கு மேலே இருக்கிற கோவத்துலேயும் நம்ம வீட்டு மேலே இருக்கிற கோவத்துலேயும் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு என்ன சிவா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? நான் என்னால் தான் இது எல்லாமே கெட்டு போச்சுன்னு உன்னோட அம்மாவும் ஆறுமுகம் அதாவது அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி என் மனசில் பாலை மாத்திருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அத்தை, அந்த மாறனை நம்ம சும்மாவே விடக்கூடாது, நான் சஞ்சய்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே சஞ்சயும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே எல்லா கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கிட்ட உடனே அந்த மாறன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே மாறனை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கு கொலவெறி தாங்கவே முடியல. 100 ஏக்கர் அதாவது சூரியகாந்தி பூவை இப்படி நாசம் பண்ணிட்டியடா, அதுவும் ஒரு உயிர் தானடா, அதை அழிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு ஆளுக்கு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த நம்ம சஞ்சய் இருந்துட்டு இங்க பாருங்க, இங்க இருக்க யாருமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த கேஸ்ல நான் ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இழந்த நஷ்ட ஈடு எல்லாத்தையும் இவனவே கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்போ தான் நம்ம பைரவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் கிட்டே போயிட்டு இங்கே பாரு சஞ்சய், நான் என்னால் தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருந்தாங்க, அதுவும் என் மேலே கோவத்துலையும் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணது நீ தான், ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா உன்னோட அக்கா சிந்துக்கு தான் சொல்லணும். இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட அக்கா சிந்து தான் எல்லாத்தையுமே பேசி முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதாவது தன்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ யாருக்கிட்டையுமே அசிங்கப்படக்கூடாதுன்னு நம்ம சிந்து இருந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து மேல அப்பதான் ஒரு நல்ல மரியாதையே நம்ம பைரவிக்கு வருது. அதுக்கப்புறம் மாறன் மேல ஒரு கேஸ் அஃபீஷியலாக நீங்கள் கொடுக்கணும். இப்போது நீங்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, இவன் மேலே நான் ஆக்ஷன் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிற எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மாறன் மேலே எல்லா கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. மாறனை விசாரிச்சுட்டு இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாறனை ஜெயிலையும் போட்டுடுறாங்க. போட்ட உடனே நம்ம மாறனை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லல, உன் தோலை உரிச்சு தொங்க போட்டுறவன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ரொம்ப கோவமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார், நீங்களும் நானும் பார்ட்னராக தானே இருக்கேன், அந்த ஆறுமுகத்தை எப்படியாவது அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி தானே இதுவும். அந்த ஆறுமுகத்தை எப்படியாவது தலகுணம் வைக்கணும் தான் இப்படியெல்லாம் பண்ண, ஆனால் நீங்கள் என்னவே இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே. இங்கே பாருடா, இந்த வாட்டி 100 ஏக்கர் நிலத்துல இருக்கிற சூரியகாந்தி பூவை எல்லாத்தையும் அழிக்க நினைச்சிருக்க, அது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கான எல்லா அதாவது நஷ்ட ஈட்டியும் நீ தான் கொடுத்தாகணும், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இப்படி இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கே, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாவும் எசக்கையும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. எசக்கே இருந்துட்டு நம்ம மகா கிட்ட இங்கே பாருங்கக்கா, எப்படிக்கா இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறது, நம்ம தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு அந்த மாறன் போலீஸ்கிட்ட சொல்லிடுவாங்களா, போலீஸும் வந்து அன்னபூர்ணி கிட்ட சொன்னால் அன்னபூர்ணி நம்ம 2 பேரையுமே வீட்டை விட்டு துரத்திடுவாளே, இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட வைக்க மாட்டா. இப்போ நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி போய் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப கோவமா, இங்க பாருங்க சஞ்சய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த மாறனை இனிமே வெளியவே வரக்கூடாது, அதே மாதிரி நாங்க நஷ்டப்பட்ட எல்லாத்தையும் இவர் கொடுத்தியாதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு இங்க பாருங்கக்கா, எப்படிக்கா அந்த சூரியகாந்தி ஃபுல்லா இவன் தான் இது எல்லாத்தையும் அழிச்சதுன்னு நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம்,
அதனால இவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு நம்ம எப்படி ஆதாரத்தோடு நிரூபிக்கிறது? இங்க பாரு மகா, என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இவன் தான் கடையில போயிட்டு 40 பாட்டில் வாங்கினதா கடைக்காரும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சிவா இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கான். இதை விட என்ன ஆதாரம் வேணும்? அது மட்டும் இல்லாம அந்த மாறனே இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இதெல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாறன் இருந்துட்டு ரொம்பவே கோவத்திலையும் ஆவேசத்திலையும் இருக்காரு. என்னன்னா, நம்ம சஞ்சய் இருந்துட்டு இது நாள் வரைக்கும் நம்ம பக்கம் தானே இருந்தான், இப்போ என்ன புதுசா இப்போ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது சஞ்சய் இருந்துட்டு, என்னடா வாய்க்குள்ள ஏதோ முடங்கிட்டு இருக்க, இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்ல தான் போகிறேன். அதாவது சஞ்சய் இது எல்லாத்தையும் எதுக்காக ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பைரவி முன்னாடி ஒரு ஹீரோவாக நிற்கணும், பைரவி மனசில் இடம் பிடிக்கணும், பைரவியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது யார் நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றினதே சிந்து தான். இத்தனை பேர் இருந்தோம் என்னை யாருமே நம்பலை. ஆனால் சிந்து தான் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கா. அதனால் அவகிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து கிட்ட போகிறாங்க பைரவி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எசைக்க இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாறன் தான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் எதுக்காக நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னோட கடன் எல்லாத்தையும் உன்னோட நஷ்டஈடு எல்லாத்தையும் அவனே கொடுத்துருவான். அப்படி இருக்கும்போது நீ கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது, நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாறன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இந்த பக்கம் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை கூட நான் சும்மா விட மாட்டேன், என்னவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கல்ல அப்படின்னு பயங்கர கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆறுமுகம் இருந்துட்டு எசைக்கிட்ட, இங்க பாரு எசைக்கி, இதுக்கு பின்னாடியே யாரோ பெரிய வேலை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இவன் பின்னாடி யார் யார் இருக்காங்க, எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சா ஆகணும். அதுக்காக கண்டிப்பா நான் நிறைய முயற்சி பண்ணுவேன், நிறைய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் பார்த்து நான் இதை பற்றி பேசி அவன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம எசைக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம எசைக்கு இருந்துட்டு போய் மகா கிட்ட, இங்கே பாருங்கக்கா, அந்த ஆறுமுகம் ரொம்ப வெறியில் இருக்கான், இந்த அந்த சூரியகாந்தி பூ காட்ட அழிச்சவங்களை சும்மாவே விட மாட்டேன், இந்த மாறன் பின்னாடி யாரோ பெருசாக பிளான் போட்டிருக்காங்க, அதனால தான் மாறனும் இப்படி துணிஞ்சு பண்ணியிருக்கான், அந்த மாறன் பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாரையும் நான் கண்டுபிடிக்கவா செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து இருந்துட்டு ரூமில் உட்காந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எதனால தான் நம்ம பைரவி இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டால, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க கடவுளே, என்னோட தங்கச்சி யாருக்கும் எந்த ஒரு பாவமும் பண்ணல, இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் என்னோட தங்கச்சி அந்த காட்டில் ஃபுல்லாக சூரியகாந்தி பூவை விதைக்க சொன்னா. அவள் சொன்ன மாதிரியே அந்த காட்டில் எல்லாமே செழிப்பாக தான் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஆகாதவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பைரவி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு இப்போது நிரூபணம் ஆயிருக்கு. இதை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போது பைரவி மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இதெல்லாம் கேட்ட பைரவி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப எமோஷ்னலாக வந்து நம்ம மகாவை கட்டி பிடிச்சிக்கிறா சிந்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு சிந்து, எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நீ பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னை யாருமே இந்த வீட்டில் நம்பலை, நான் சொன்னதுனால தான் அந்த சூரியகாந்தி பூ எல்லாமே கருகி போச்சு, என்னால் தான் இவ்வளோ நஷ்டமாச்சு, இவ்வளோ கடன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தான் அந்த ஆறுமுகம். ஆனால் அவன் முன்னாடி என்னை நான் எந்த தப்பு பண்ணலைன்னு நீ நிரூபிச்சிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாரு பைரவி, அது ஆறுமுகம் நடந்த பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கோவத்தில் தான் அந்த மாதிரி பேசியிருப்பாரு தவிர அவர் மனசுல இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்திருக்காது. நீ கவலையப்படாத, நீ எந்த ஒரு தப்பும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பண்ணவே மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் உன்னை
சும்மா விட்டுருவேனா? உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா கண்டிப்பா நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். நீ கவலைப்படாம போய் இனிமே நிம்மதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவாவும் வராங்க. வந்த உடனே இங்க பாரு பைரவி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு சொல்லிட்டு என்னோட அம்மாவும் வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன உட்பட எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா இது எல்லாமே தப்புன்னு உன்னோட அக்கா சிந்து நிரூபிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உன்னை தப்பா நினைச்சதுக்கு சாரிம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பைரவி அமைதியாவே இருக்காங்க. இங்க பாரு பைரவி, நாங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய தப்புன்னு நாங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலேயும் பேசணுன்ற அவசியம் கிடையாது. என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பைரவி இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் இந்த காட்டையும் அதுக்கப்புறம் அந்த சூரியகாந்தி பூவு எப்படியெல்லாம் விளைவிக்கணும்னு எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக தான் அந்த சூரியகாந்தி பூவை போட்டோம். ஆனா இந்த குடும்பத்துக்கு ஆகாதவங்க இப்படியெல்லாம் பண்ணா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? ஒரு நிமிஷம் கூட நீங்க யாருமே யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த கஷ்டத்தை என்னால எப்படி தாங்க முடியும்னு நீங்க யாராச்சும் நினைச்சு பார்த்தீங்களா? யாருமே நினைக்க கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்ககிட்ட எல்லாம் நான் நிம்மதியா பேசணும்னு தோணும்? என்னால கண்டிப்பா நிம்மதியா பேசணும்னு தோணவே தோணாது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு சிந்து கிட்ட, இங்க பாரு சிந்து, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் என்னோட மனசையும் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு எல்லாருக்குமே நிரூபிச்சிருக்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆவேசமா போய் அதாவது அன்னபூர்ணிக்கிட்ட, இங்க பாருங்க அத்தை, உங்க பையனுக்கு இனிமே நான் எந்த ஒரு யோசனையும் சொல்லவே மாட்டேன். அந்த நிலம் நல்ல நிலம் தான் அப்படின்னு உங்ககிட்ட ஆராய்ச்சி பண்ணி உங்ககிட்ட சொன்னதோ, அதே மாதிரி அதில் சூரியகாந்தி பூ போட்டால் நல்லா விளையும்னு சொன்னதோ மிகப்பெரிய தப்பு தான். இனிமே உங்களுக்கு எந்த ஒரு ஆலோசனையும் சொல்ல மாட்டேன். இனிமே அதை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்னம்மா பைரவி, எல்லாரும் உன்னை தப்பாக நினச்சிட்டாங்கன்னு நீ வருத்தப்படுறியாமா? அதெல்லாம் நீ வருத்தப்படாதமா. ஏதோ தெரியாம அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. இனிமே நீ அதை நினைச்சு வருத்தப்படணுன்ற அவசியமே கிடையாது. எதுக்காக நீ வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது, சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க அத்தை, அதாவது இந்த விஷயம் தெரியாததுக்கு முன்ன எல்லாருமே என் மேலே தானே தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே எல்லாருமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவே உங்களுக்கு தப்பாக தோணலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு பைரவி, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல பைரவி. அதுவும் உன்னோட மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால நான் எப்படி நான் இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மகா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, இவளுக்கு நீங்க என்ன துரோகத்தை பண்ணிட்டீங்க, இல்லை என்னதான் பண்ணிட்டீங்க? அதாவது இவளை எதுவுமே கஷ்டப்படுத்தலே, இவளால தான் இது எல்லாமே நடந்துச்சு. இப்போ பாருங்க, அந்த நிலத்தை வித்திருந்தா அதில் சூரியகாந்தி பூ போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு ஆகாதவங்க அந்த சூரியகாந்தி பூவை அழிக்கிறதும் நடந்திருக்காது. இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இவன் மேல தப்பே இல்லைன்னு சொல்ல முடியும்? இவளால தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க சித்தி, பைரவி மேல எதுவும் தப்பு சொல்லாதீங்க. அவ எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. நாங்க தான் அவளை புரிஞ்சுக்காம அவளை தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு அவளை திட்டோம். இங்க பாரு பைரவி, என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, இனிமே என் கூட பேசவே பேசாத. என்னை புரிஞ்சுக்காத யாரும் என்கிட்ட பேசணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சஞ்சய் வந்துட்டு நம்ம பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம பைரவியும் ஃபோனை எடுத்து, சொல்லு சஞ்சய், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சான் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு பைரவி, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறதுன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை சொன்னா கண்டிப்பாக நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சஞ்சய் சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. யார் இது எல்லாத்தையும் பண்ணது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம
சஞ்சய் இருந்துட்டு, "இங்க பாரு பைரவி, இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு தெரியுமா? அ அ அது இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க வீட்ல இருக்காங்களே, உன்னோட சின்ன அத்தை, அவங்க தான் காரணமே. உன்னோட சின்ன அத்தையும், அ சின்ன அத்தையோட தம்பியும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது அவன் தான். அ அவங்க தான். அவங்க பண்ண சொன்னதுனால தான் இவன் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான்." அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம பைரவிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் பயங்கர கோவத்துல நம்ம சஞ்சய் கிட்ட, "இங்க பாரு சஞ்சய், நான் அப்புறமா கூப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. "இங்க பாருங்க அத்தை, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மாறன் பின்னாடி நின்று மாறனுக்கு பிளான் போட்டு கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எசக்கிக்கும் மகாக்கும் அப்படியே வெல வெல வெலன்னு ஆகுது. அப்படியே வேர்த்து கொட்டுது. ஃபேனும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏசியும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே இருந்தும் ஆனா அப்படியே பொல பொலன்னு அப்படியே வேர்வை வந்துக்கிட்டே இருக்கு. "என்ன உங்களுக்கு வேர்வை அதிகமா இருக்குது? ஏன்னா ஏசியும் இருக்கு, ஃபேனும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்களுக்கு வேர்த்து கொட்டுது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "ஆமா மகா, உனக்கு எதுக்காக வேர்த்து கொட்டுது? ஏதாவது தப்பு பண்ணிட்டியா என்ன? இங்க பாருங்கக்கா, நான் எதுக்காக தப்பு பண்ண போறேன்? நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. எந்த ஒரு தப்பும் பண்ணாம நான் எதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்? இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பைரவி இருந்துட்டு, "இங்க பாருங்க, இங்க யாருமே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே மன்னிப்பு கேட்க சொல்லவே கிடையாதே. எதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு அப்படியே திக்கி திக்கி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மகா இருந்துட்டு, ரொம்பவே "இங்க பாருங்கக்கா, என்னக்கா நீங்க துருவி துருவி நாங்க தான் தப்பு பண்ண மாரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க தப்பு பண்ணியிருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி அப்படியே பேச வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்தை, இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். இவங்க சொன்ன மாரி இந்த நிலத்த விக்கலல்ல, இந்த நிலத்த நான் சொல்லி விக்காம போயிட்டாங்க. அப்படி நான் சொல்லி விக்காம போனதுக்கு காரணம், அது நான் விளைவு என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் கேவலமான ஒரு வேலையை பிளானை போட்டு மாறன் கிட்ட சொல்லியிருக்காங்க. மாறனும் இவங்க சொன்னதை கேட்டு போய் அந்த 100 ஏக்கர் காட்டுக்கும் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு கேடு கெட்ட மனுஷியை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷமா, ரொம்பவே கோவமா, இது மகா கிட்ட வந்து, "இங்க பாருங்க சித்தி, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? எதுக்காக இங்க இப்படி ஒரு வேலையை பண்ணீங்க? இங்க பாரு ஆறுமுகம், நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? நான் இது எதுவுமே பண்ண கிடையாது ஆறுமுகம். நீயாவது நம்பு ஆறுமுகம்" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாருங்க, இந்த மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களோட நடிப்பு என்னன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இப்படி கேவலமா நடிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? எப்படி உங்களால கேவலமா இப்படி பேச முடியுது? இப்படி கேவலமா பேசுற வேலையெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "என்ன பைரவி சொல்லிக்கிட்டு இருக்கனே, இது எல்லாத்துக்குமே காரணம் எசக்கியும் மகாவுமா?" "ஆமாங்க அத்தை, இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க 2 பேரு தான். அந்த நிலத்தை விற்க சொல்லி இவங்க உங்ககிட்ட எவ்வளவோ பேசினாங்க. இவங்க அந்த நிலத்தை விற்றா அந்த டீலர்காரர்கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் லஞ்ச பணம் வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் நம்மக்கிட்ட இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலத்தை விற்றே ஆகணும், எப்படியாவது நம்ம கமிஷன் பணம் வாங்கியே ஆகணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கேவலமான வேலையே பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட நம்ம என்னத்தை பேச முடியும்? இவங்க கிட்ட என்ன பேசி என்ன பிரயோஜனம்? இவங்க கிட்ட என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா என்ன பண்றதுன்னு தெரியாம பைரவி கிட்ட மகா இருந்துட்டு பைரவி கிட்ட போயிட்டு, "இங்க பாரு பைரவி, என் மேல இருக்கிற கோவத்துல நாங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு இப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறியே, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? இங்க பாருங்க, யார் மேலேயும் அபாண்டமா பழி போடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எதுக்காக நான் இப்படியெல்லாம் பேசணும்? இப்படி பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே அறை அப்படியே நம்ம மகாவோட கன்னத்துல அரைஞ்சிடுறாங்க. "இங்க பாருங்க அத்தை, இவங்கள நான் அடிச்சுட்டேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இது நான் பண்ண வேலைன்னு இப்படி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த கோவத்தை என்னால அடக்கவே முடியல. அதனால இவங்க பேசுறதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க முடியல. இது எல்லா தப்புக்கும் காரணம் இவங்க தான். நீங்க நம்பினா நம்புங்க, நம்ப கட்டி போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சஞ்சய் லேடிஸ் போலீஸோட வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு யார் பண்ணது யார் பண்ணலன்னு" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகா
இருந்துட்டு ரொம்பவே கோவமா அன்னபூர்ணிகிட்ட போயிட்டு, "இங்க பாருங்கக்கா, நான் இந்த வருஷம் இந்த இந்த வீட்ல எத்தனை வருஷமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன தப்பு பண்ணுவேன், என்ன தப்பு பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படிக்கா உங்களாலலாம் இப்படி பேச முடியுது? இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா. ஏன்க்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறத என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா அ என் பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா என்ன பண்றதுன்னு தெரியாம, இங்க இங்க பாருங்க அத்த, இவங்க உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நடிப்பெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து வராங்க. வந்த உடனே சிந்து இருந்துட்டு பைரவி கிட்டயும் நம்ம அன்னபூர்ணி கிட்டயும், "இங்க பாரு பைரவி, இவங்க என்கிட்ட வந்தாங்க. வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ இப்போ என்ன நிலைமையில இருக்கியோ அதே நிலைமைக்கு உன்னோட தங்கச்சி பைரவிய நான் வர வைப்பேன். கண்டிப்பா உங்க 2 பேரையும் இந்த வீட்ல வைக்கவே மாட்டேன்" அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போனாங்க. இத இத தெரிஞ்சுதான் நான் காட்டுக்கே போனேன். காட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குது, எதனால இப்படியெல்லாம் ஆனது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் போனேன். ஆனா இவ்ளோ பெரிய பிரச்சனைய இவங்க உண்டுவாக்குவாங்க, உன்னோட பேரை இப்படி கெடுக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே மகா தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவமா மகா கிட்ட வந்து கோவமா, "இங்க பாருங்கம்மா, நீங்க என்னோட அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்குது. எப்படிம்மா இப்படியெல்லாம் உங்களால பேச முடியுது? உங்களுக்கு கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னே தெரியாம, என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. "இல்ல சிவா, அது வந்து இங்க பாருங்கம்மா, சிந்து ஏற்கனவே என்கிட்ட வந்து சொன்னா, நீங்க இப்படியெல்லாம் பேசுனீங்க. இதுல உங்களுக்கும் அந்த சூரியகாந்தி பூ கருகி போனதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. நீங்க கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். ஆனா 30 வருஷமா நான் இந்த வீட்ல இருக்கேன். என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். நீ என் அம்மாவை பத்தி வந்து கிளாஸ் எல்லாம் என்கிட்ட எடுக்காதுன்னு நான் சிந்துவை தான் திட்டிட்டு வந்தனே தவிர, உங்க மேல நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எப்படி உங்களாலலாம் இப்படியெல்லாம் முடியுது?" அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசவும், "இங்க பாரு சிவா, என்ன தப்பெல்லாம் நினைக்காத சிவா. ஏதோ தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, சின்ன குழந்தை கூட தெரியாம இப்படியெல்லாம் பண்ணாது. 100 ஏக்கர் நிலத்துல இருக்கிற சூரியகாந்தி பூவும் பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. அந்த அழகை கூட ரசிக்க விடாம எப்படி உங்களாலலாம் இப்படியெல்லாம் பண்ண முடியுது? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணி வந்து மகாக்கு அப்படியே மகாவ கன்னத்திலேயே ஒரே அடி அடிக்கிறாங்க. அடிச்சு ரொம்ப கோவமா அப்படியே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னக்கா, எதுக்காக என்ன அடிச்சுங்க? இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி உங்ககிட்ட பேசணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. எப்படி நீ என்கிட்ட என்ன வந்து சொன்ன? நான் சொன்னது தான் கரெக்டு. நீங்க இந்த நிலத்தை வித்து இந்த கடனெல்லாம் அடைக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு எப்படியெல்லாம் வசனம் பேச இப்படி வசனம் பேசினதெல்லாம் அந்த நிலத்தை வித்து உனக்கு கமிஷன் வரணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். உன்னை நினைச்சாவே எனக்கு கேவலமா இருக்கு. எத்தனை வருஷமா உன்னை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்துக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, மகாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அன்னபூர்ணியோட காலில் விழுந்து, "இங்க பாருங்கக்கா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக என்னை வீட்டை விட்டு அனுப்புவீங்களா? இங்க பாருங்கக்கா, என்னை வீட்டை விட்டெல்லாம் அனுப்பாதீங்க. எனக்கு போகிறதுக்கு இடமும் கிடையாது, எனக்கு நாதியும் கிடையாது. அப்படி இருக்கப்போ நான் எங்கே போவோம், எப்படி இருப்பேன்? இங்கே பாருங்கக்கா, ப்ளீஸ்க்கா, ஒரு பொட்டுப்புளியை நான் வச்சுருக்கேன். அந்த பொட்டுப்புளியை கரை சேர்த்துற வரைக்கும் நான் இந்த வீட்டில் தானே இருந்தாகணும். இங்கே பாரு, உனக்காக தான் உன்னோட தம்பியை கூட வச்சுட்டு இருந்தேன். ஆனால் உன் தம்பி இப்படி என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கானே, உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்கவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சஞ்சய் வந்துடுறாரு. வந்த உடனே சஞ்சய் இருந்துட்டு, "இங்க பாருங்க, இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வீட்டில் அது
மகாவும் எசக்கியும் தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு அந்த மாறன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கோர்ட்டில் காட்டினா கண்டிப்பாக 10 வருஷத்துக்கிட்ட தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாவும் சரி நம்ம ஆறுமுகமும் சரி ரொம்பவே ஷாக்காடுறாங்க. எசக்கி இருந்துட்டு மகா கிட்ட, இங்கே பாருங்கக்கா, என்னால் 10 வருஷமெல்லாம் தண்டனையை அனுபவிக்க முடியாதுக்கா, ப்ளீஸ்க்கா உங்கள் அக்கா கிட்ட உங்கள் அக்கா கிட்ட எப்படியாவது பேசுக்கா அப்படின்னு சொல்லவும், அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கக்கா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக என்னை வீட்டை விட்டெல்லாம் அனுப்புவீங்களா, என்னை வீட்டை விட்டெல்லாம் அனுப்பாதீங்கக்கா, ஏன்க்கா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப கோவமா சஞ்சய் கிட்ட, இங்க பாரு சஞ்சய், நீங்க முதல்ல இவளை இழுத்துட்டு போங்க, இங்க பாருங்க கான்ஸ்டபிள், முதல்ல அவங்கள இழுத்துட்டு ஜீப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது நம்ம மகாவை வந்து லேடிஸ் போலீஸும் அதுக்கப்புறம் நம்ம அதாவது எசக்கிய ஒரு ஜென்ஸ் கான்ஸ்டபிளும் பிடிச்சிக்கிட்டு போய் ஜீப்பில் உட்கார வைக்கிறாங்க. அதுவும் ஹேண்ட் கப்போட ஜீப்பில் உட்கார வச்சு ரொம்பவே கோவமாக அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்காங்க. நம்ம பைரவி திரும்பவும் போய் நம்ம சிந்துவை கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சிந்துவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம சிந்துவை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம